வாழ்க வளமுடன். வணக்கம். எஸ், அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்கலாம் வாங்க அப்படின்ட்டு 2013 கூப்பிட ஆரம்பித்தோம். இப்போது கிட்டத்தட்ட 15 ரெசிபியில் ஆரம்பித்த பயணம் 2500 வகையான அடுப்பில்லா எண்ணெயில்லா உணவு வகைகள் இப்போ இருக்குது. ஸோ அந்த 2500 வகையான இயற்கை உணவுகளில் ரொம்ப சிறப்பான உணவாக கோவையில் நம்ம படையல் அடுப்பில்லா எண்ணெயில்லா உணவகம் கடந்த 5 வருஷமாக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அந்த உணவகத்தில் என்ன டேஸ்டியாக கொடுக்குறோமோ அதுதான் இன்னைக்கு இங்கே ஃபுட்டு. இன்னொன்று தெரியும், பொட்டிக் பெண்கள் சார்ந்தது, எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் உணவு முக்கியம். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த உணவு இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது அத்தனையுமே உங்களுக்கான மருந்து. இது இருந்தால் சரியா, இது இருந்தால் எங்கே போக வேண்டாம். ஆமாம், மருந்து மருத்துவம் இல்லாமல் உலகம் படைக்கிறது தான் எல்லாத்தோடைய நோக்கம். அது உணவுனால முடியும். நாங்கள் அதை கடந்த 10-15 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ காய்ச்சல்லேருந்து கேன்சர் வரைக்கும் எது இருந்தாலும் உணவு முறையை மாற்றினீங்கன்னா போதும், எளிமையாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சஸ்டைனபிளாக வாழ்க்கையை சந்தோஷமாக எதுக்காக வந்தோமோ அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மாதிரி வாழ முடியும். அதில் சில நேரம் ரொம்ப குறுகிய நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேரம் தான். ஓகே, உங்களுடைய நேரம். கண்டிப்பாக பசி எடுக்கணும். இப்போ சாப்பிட்டீங்க நல்லா இல்லையா, கேக் மோமோஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க, எப்படி ஒரு 2-3 ஹவர்ஸ் தாங்கும். இருந்தாலும் இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் தேவைப்படாது. நீங்கள் போய் லஞ்ச் சாப்பிடணுமேங்கிற அந்த எண்ணம் வேண்டாம். இதுவே திருப்தியாக இருக்கும். இரவு உணவு கூட தேவைப்படாது சில பேருக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜியும் கொடுக்கும், ஆற்றலையும் கொடுக்கும், போதுமானதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில உணவு வகைகளை பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ கொடுக்க போகிறோம். நன்றி. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட். ஸோ எங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண போறீங்க. உங்களை கவனிக்கக்கூடிய விதமா ஒரு சின்ன மூமெண்ட். ஸோ இந்த அழகான மூமெண்ட் எங்களோட ஜாயின் பண்ணிட்டு தேங்க்யூ. கோவையிலிருந்து எப்படியாவது நாமக்கல் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, மேடம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த அடுப்பில்லா எண்ணெயில்லா உணவுகளை கடந்த 15 வருஷமாக செஞ்சுட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி உணவகமாக துவங்கி இந்த லாக்டவுனில் தான் ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அதில் உணவகமாக கோயம்புத்தூரில் நீங்கள் இந்த யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 நேரமும் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்க முடியும். சமைக்க முடியுமாங்கிற கேள்விக்கு சமைக்க முடியும். சாப்பிட முடியுமானா கண்டிப்பாக சாப்பிட முடியும். அதை பார்க்க போகிறீங்களா, வீடியோ ஸ்டேட்டஸில் வீடியோவில் பார்த்துட்டே சாப்பிட்டவங்க இப்போ நம்ம நேரடியாக சாப்பிட போகிறோம். சரியா, ரொம்ப சிம்பிளாக. இப்போ மீண்டும் அந்த முன்னாடி பேசுனதில் இருக்க வரேன். 100% நம்மளால இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, சரியா, எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும், எப்படிப்பட்ட உடல்நிலையில் இருந்தாலும், காலங்காலமாக நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொன்னாலும் இப்படிங்கிறதுக்குள்ள சீக்கிரமாக அதுலேருந்து முழுமையாக வெளிவர முடியும். நீங்கள் வெளிவந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பம், அடுத்த சமுதாயம் வெளிவரும். அது யார் கையில் இருக்குன்னா பெண்கள் கையில் தான் இருக்குது, தாய் குலத்தின் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு 4 கோல்டன் வேர்ட்ஸ்னு அடிக்கடி சொல்கிறது, பெரியவங்க சொன்னது. அதை சொல்லிட்டு நம்ம அப்படியே நிறைய ஆக்சுவலாக 1 மணி நேரம் செஷனுக்கு 3 மணி நேரம் பேசுவேன். சரியா, ஏன்னா ரெசிபி நிறைய இருக்கு இல்லையா. புத்தக கடைக்கு போனீங்கன்னா சமையல் குறிப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. இன்ஸ்டாகிராமில் போனால் இப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளோ ரெசிபிஸ் இருக்குது. யூடியூப்பில் போனால் ரெசிபி அவ்வளோக்கு எல்லாமே, சமைத்தது சமைக்காது ராபுடு, அது பெரிய கேட்டகரி இருக்குது. அது அவசியம் இல்லை இல்லையா, அது இருக்குது, நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம மகரிஷி அடிக்கடி சொல்லுவார், பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டு இருக்கிறான்னு பண்ணி. அதாவது நல்லதுன்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்ண முடியல, கெட்டதுன்னு தெரிஞ்சு விட முடியல. ஏன், தட் இஸ் பழக்க தோஷம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த பழக்கத்திலேருந்து மீண்டும் வெளியே வரணும். அப்போ அங்கே நமக்கு அந்த ஆரோக்கியம் ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அது பண்ணுவோம். அதனால உணவு சாப்பாடுங்கிறது வெறும் உடல் சார்ந்தது மட்டும் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, சார் டயபெட்டிக் இருக்கு என்ன சாப்பிடலாம் இல்லையா, பிபிக்கு என்ன சாப்பிடலாம், உடம்பு குறையணும்னா என்ன டயட்டு, உடம்பு ஏறணும்னா என்ன டயட்டு. ஸோ பெண்கள் அதிகமாக இருக்கீங்க, 90% எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி மந்த் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை தான். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது. ஸோ ஆஸ் பர் உணவு மருத்துவத்தின் தத்துவப்படி, மரபு வாழ்வியலினுடைய தத்துவத்தின்படி இதெல்லாம் நோயே இல்லை. காய்ச்சல் நோயா இல்லை, வாந்தி எடுக்கிறது நோயா, எதுவுமே டிசீஸ் இல்லை, சிம்டம்ஸ். அது உடல் தன்னைத்தானே குணமாக்கிக்கிறதுக்கு நடக்கிற நிகழ்வு, அது நம்ம நோயாக மாறி இருக்கு. அப்போ இது எளிமையா உணவின் மூலியமாகவே சரி பண்ண முடியும், சரி பண்ணிட்டு இருக்கோம், சரி பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க சாப்பிட்றது 3 நாளைக்கு உங்க உடம்புல தாங்கும். இப்ப சாப்பிட்றீங்களா, சும்மா டேஸ்டியா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போறோம். அது உங்க உடம்புக்கு 3 நாளைக்கு என்ன கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், 3 நாளைக்கு தாங்கும். ஸோ ஒரே ஒரு ப்ரோவர்பு பெரியவங்க சொன்னது, உணவு மாத்தினீங்கன்னா சாப்பாடுக்கு இல்லையா, நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, பொங்கல் சாப்பிட்டாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் அந்த உணவினுடைய தரத்தை பொறுத்து, தன்மையை பொறுத்து
அந்த உணவுனுடைய மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் எங்க சேஞ்சஸ் வரும்னா உடல்ல மாறும். உணவு மாறினால் உடல் மாறும். உடம்பு இருக்கிற என்டையர் ஸ்ட்ரக்சர் மாறி, உடம்பு இருக்கிற மெட்டபாலிசம் சிஸ்டம் மாறி. ஏன்னா அன்னமய கோஷம் சாப்பாடு தான் இந்த உடம்பா வந்துடும் இல்லையா. நம்ம ஒரு 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 துளி கடுகளவுல இருந்தோம் இல்லையா, கடுகளவுல இருந்தோம். அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வரப்ப 2.5 கிலோ 3 கிலோ வரைக்கும் இருந்தோம். எப்படி எது உருவாக்குச்சு? அம்மா சாப்பிட்ட உணவு இல்லையா, நீங்க கொடுத்த உணவு உங்க குழந்தைய உருவாக்குச்சு, நீங்க சாப்பிட்டது உங்க குழந்தைய உருவாக்குச்சு. அந்த குழந்தை இப்போ 60 வயசு 70 வயசு இல்லையா, 30 கிலோ இருந்து 130 கிலோ 140 கிலோ வரைக்கும் எது உருவாக்குச்சு? சாப்பாடு தான். தட் இஸ் அன்னமய கோஷம்னு சொல்றது. அப்போ சாப்பாடை மாத்தினோம்னா எதை மாத்தலாம்? உடம்ப மாத்த முடியும். உடம்ப மாத்திரம்னா உடம்புல எப்படி ஒரு கண்டிஷன் இருந்தாலும் மாத்திடலாம் வித்தின் 48 days. 48 நாள்ல நீங்க எந்த மாதிரி உடல் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அது வந்து மீண்டும் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி உடம்பு மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு தான் வந்து உடம்பு எதை இயக்குது? மனசு தான் உடம்பு இயக்குது. அப்போ நம்மளோட மைண்டை ஈஸியா டியூன் பண்ணிடலாம், நம்மளுடைய மனதை எளிமையா மாத்திடலாம். மனசை மாத்தினா கேரக்டரை மாத்திடலாம். கேரக்டர் மாத்தினா நம்மளுடைய என்டையர் டிஎன்ஏன்னு சொல்றாங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவல்ல கருமாது இதெல்லாம் சொல்ற தலைவிதி தலையெழுத்து அதையவே மாத்திடலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க இப்படி எல்லாம் சங்கடப்படணும், கஷ்டப்படணும், அப்படின்னு துக்கப்படணும், வேதனைப்படணும் இருந்துச்சுன்னா அதையவே மாற்ற முடியும். நம்மளுடைய ஓன் கர்மாவை நம்மளே எழுத முடியும், நம்மளுடைய தலைவிதியை நம்மளே மாற்ற முடியும், சாப்பாட்டுனால முடியும். தட் இஸ் அதுதான் வேதம் சொல்லுது. ஆகாரம் பிரம்மம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லுது, ஆகார சுத்தி சர்வ சுத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. ஆகாரம் பிரம்மம்னா என்ன? பிரம்மத்திலிருந்தா நம்ம வந்தோம், அங்கிருந்தா பஞ்சபூதம் வந்துச்சு, பஞ்சபூதத்திலிருந்து தான் இந்த 9 பிளானட்ஸ் வருது. 9 பிளானட்ஸ் தான் ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் கட்டமைக்குது. அந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்ல ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கு. 6 அறிவுல கடைசியா வந்தவங்க நம்ம இல்லையா. அப்போ அந்த முதல் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கு எல்லா நாலேஜ் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. எல்லா பிரச்சனைகளும் நமக்குள்ள இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒவ்வொரு உணவும் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. இதெல்லாம் நம்ம பெரியவங்க சாப்பிட்டுட்டு இருந்ததுதான். அப்படின்னா அடுப்புல வச்சு சமைக்கிறது தப்பா சார்? காலங்காலமா அப்படிதான் சார் சமைக்கிறோம் இல்லையா. இதுதான் புதுசா இருக்கு இல்லையா. எல்லாத்துக்குள்ள கேள்வி இருக்குல்ல. அடுப்புல வச்சு சமைக்கிறது தப்பு இல்ல, அந்த சமையல் முறை மாறிடு. எப்படி சமைக்கிறோங்கிற முறை மாறிடு. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமங்கள்ல. ஒரு கீரைக்கு ஒரு பழமொழி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கீரைக்கு முருங்கைக்கீரைக்கு அகத்திக்கீரைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யாருக்கா தெரியுமா? இல்ல. முருங்கைக்காயை முருங்கை இணையத்தை எப்படி சமைக்கணும், அகத்தையை எப்படி சமைக்கணும் ஒரு பழமொழி இருக்கு. அது ஒண்ணு போது நம்ம சமையல் முறை எந்த அளவுக்கு மாறி இருக்கு, சமையல் எந்த அளவுக்கு வந்து தவறுகள் நடந்திருக்கு நமக்கே தெரியும். ஸோ வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. ஓகே, அப்போ அகத்தி கீரையை அகத்தி இனத்தை நல்லா வேக வைக்கணும். அது வேகாம சாப்பிட்டா இன்டைஜஷன் வந்துடும், செரிமானம் ஆகாது, உடலுக்கு போவாது. வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ, என்னெல்லாம் முருங்கை ஐட்டம் இருக்கணும் அது எல்லாமே ஆஃப் பாயில் தான் சாப்பிடணும். நம்ம ஆரம்பத்துல இந்த ஒரு வீட்டுல ஒரு மெஷின் இருக்கு இல்லையா, ஒரு குக்கர்னு சொல்லிட்டு, குக்கர் விஷம்ட்டு நிறைய தெரியுது, யூடியூப்ல வருது, ஃபேஸ்புக்ல வருது. ஆனா அதை சீக்கிரம் ஆகணும்ல, நமக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை, சீக்கிரமா எல்லாம் முடியணும் இல்லையா. வாழ்க்கை இப்ப நேத்து கூட ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கிறப்ப அவர் சொல்றார், நம்மளுடைய பிறந்ததிலிருந்து வயதுக்கு வர வரைக்கும் ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா, 13, 14. இது நமக்கு மட்டுமே எல்லா அனிமலுக்கும் உண்டு. இப்ப நாய்க்குன்னா ஒரு பருவ காலம் இருக்கு, அது பிறந்ததுல இருந்து அது ஏஜ் அட்டன் பண்ணி இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தகுதி. இப்ப நமக்கு எவ்வளவு வருது? 13 வருது இல்லையா, 13 வருது. அப்போ 250 வருஷம் 13 எவ்வளவு மல்டிப்ளை பண்ண 6 வருமா? 6 மடங்கு வருமா? 6 × 13. அப்படி எவ்வளவு நம்மளுடைய அந்த வயதுக்கு வர பருவத்திலிருந்து 6 மடங்கு அதிகமா நம்மளால வாழ முடியும். இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ முடியும். 130 நாள் 130 120 சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. ஆனா நமக்கு 20 30க்கே பயமா இருக்கு இல்லையா. ஆஃப்டர் கொரோனா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பயம் இருந்துச்சு. பார்த்து வாங்கினோம், பார்த்து சாப்பிட்டோம். ஒரு வருஷம் போய் நான்ல கொரோனாவே பார்த்தேன் இல்லையா, என்ன ஆகும் அந்த மனநிலை மயான மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. உள்ள இருக்க பாரு, எப்படி பாரு ஆடாத ஆட்டம் என்னன்னு பேசுவான். வெளியே வந்திருக்க நீ ஏன் கூப்பிடல, நான் ஏன் கூப்பிடல, சாப்பாடு சொன்னையா முடிஞ்சு. அந்த மயானத்துல வெளியே வந்தோன்னா அந்த வைராக்கியம் முடிஞ்சு. அங்க இருக்கிற வரைக்கும் தான் எல்லா தத்துவமும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இந்த நோயை கண்டு அந்த பயம் வந்து இருந்தாலும் அதை நம்ம சரியா எடுத்துட்டு போறது இல்லை, அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் ஒட்டுமொத்த சமுதாயமும் காரணம். அப்ப அந்த சமுதாயத்துல நம்ம இருக்கோம். அப்ப ரொம்ப சிம்பிளா மருத்துவம் இல்லாம உணவே மருந்துங்கிற தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த அதுவும் கூட தப்பு தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மருந்து யாருக்கு வேணும்? மருந்து யார் சாப்பிடணும்? பேஷண்ட் தான் சாப்பிடணும், நோயாளிக்கு. அப்போ அந்த நோய்ங்கிறது நீடித்திருப்பதல்ல, நீடித்திருப்பதுக்கு பேர் நோய் அல்ல. நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு.
நோயினா வந்துட்டு போயிட்டே இருக்கு. எல்லா நோய்க்கும் 3 விஷயம் தான் வள்ளுவர் அதுவும் மருந்துங்கிறத முதல்ல சொல்லிட்டார். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கிட்டார். மருந்தே தேவையில்லடா உனக்கு அப்படின்ட்டார். சரியா? எப்போ சாப்பாடு விஷயத்துல கவனமா இருந்து கழிவு நீக்கத்துல கவனமா இருந்தா மருந்தே தேவையில்லை. அப்ப எங்கதான் இங்க மருந்து வந்துச்சு? ஸோ இந்த வாழ்வியல் இருந்து தவறனால ஒரு ஆல்டர்னேட்டா நமக்கு ஒவ்வொன்றா தேவைப்படும். இந்த ஆரோக்கியமான மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்ட சாப்பாடு முழுமையா செரிமானமாகி அது எனர்ஜியா மாறினதுக்கு அப்புறம் அந்த வேஸ்ட் இருக்குல்லையா, கழிவுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கழிவு முழுமையா வெளியேறி பசி உணர்வு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு மருந்தே தேவையில்லை. அப்படி செய்யறமா? 8 மணிக்கு சாப்பிட டைம் ஆச்சு இல்லையா, மத்தியானம் 1 மணி ஆகி சாப்பிடலையா, 1:30 மணி ஆச்சு, நைட்டு 8 மணிக்கு சாப்பிட போய் இப்போ மிட் நைட் பிரியாணி வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா. 11 மணி முதல்ல டிவியை கம்ப்ளைண்ட் பண்ணோம் இல்லையா, சித்தி இந்த மாதிரி நாடகத்தை கம்ப்ளைண்ட் பண்ணோம். எப்போ மொபைல் சைத்தான் வந்துச்சோ அதுதான் எரிப்படுது, அதுதான் தூங்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்ச்சர், உணவு கல்ச்சர், சமுதாயம் எல்லாமே நம்மளை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு. அப்படி இந்த உணவு முறையை எளிமையாக மாற்றினீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளால எளிமையாக விடுபட முடியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இல்லையா, இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் உறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால் இந்த வாழ்க்கையை வாழ முடியும், உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். நான் அடிக்கடி என்னுடைய எல்லா இதுலையுமே கீழே போடுவேன், உங்களுக்கான வகுப்பு இல்லை. யாருக்கான வகுப்பு தெரியுங்களா? இவங்களுக்கு தான். இதை நம்ம முடிஞ்சு இல்லையா, நம்ம எல்லாம் சாப்பிட்டு என்னென்னமோ பண்ணி. நான் ஒரு தடவை குருஜிகிட்ட கேட்டாச்சு, நீங்கள்லாம் சிறு வயதுலேருந்தே நாலேஜ் இருக்கு, அந்த ஞானம் சிறு வயதுலேருந்தே இருக்கு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எல்லாம் இருக்கு, நல்ல நிலைக்கு வந்துட்டீங்க. நாங்களே எதெல்லாம் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு, செய்யக்கூடாது செஞ்சு, பார்க்கக்கூடாது பார்த்துட்டு இப்படி வந்திருக்கோம். நாங்கள் எப்படி இனிமேல் வர முடியும்? உனக்குள்ள அந்த எண்ணம் இருந்தால், மாறணுங்கிற எண்ணம் இருந்தா வித்தின் 45 டேஸ்ல முன்னால அந்த முதுக்கு மாறிடும். ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏ அப்படிதான் ரெக்கார்ட் ஆயிடும். சரியா? 48 நாள் நீங்க ஒரு புதிய ரத்தத்தை, புதிய ஒரு வாழ்வியலை, புதிய அணுக்களை உருவாக்க முடியும். தினம் இன்று புதிதாக டெய்லி இன்னைக்கு இருக்க செல்லு நாளைக்கு இல்லை, தினம் செத்து பிறந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. அப்ப இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஆரோக்கியமா நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி ஆரோக்கியமான வாழ்வியல். அந்த வாழ்வியலுக்கு ஒரே வழி உணவு. அந்த உணவுல 2 விஷயம் நாங்க சஜஸ்ட் பண்றது. படையல் 2 விஷயத்த பரிந்துரைக்குது. ஒண்ணு இந்த அடுப்பில்லா சமையல். சார் நீங்க சொன்ன மாதிரி அடுப்பில்லா சமையல் ஆதியிலிருந்தே இல்லையா, நாங்கள் கிட்டத்தட்ட தலைமுறை அதான சாப்பிட்டு இருக்கோம், இப்போ மட்டும் ஏன் புதுசு அப்படின்னா, அந்த சமையல்ல நிறைய தவறுகள். எப்போ உப்பு போடணும், எப்போ தேங்காய் போடணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா. குக்கர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா போட்டு 3 சங்கு முடிஞ்சு. 3 சங்கு விட்டா முருங்கைக்காய் இருக்காது. என்ன இருக்கும்? பூச்சி தான் இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, அம்மா கூட சமையல் செஞ்சப்ப அது மண் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்தில் பருப்பு வேகும். பருப்பு வேகிறக்குள்ள இவ்வளவு பெருசு முருங்கைக்காய் இவ்வளவு 3 இன்ச் 4 இன்ச் அளவுக்கு வெட்டி அப்படியே முழுசா போடுவாங்க. உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணி அப்படியே போடுவாங்க. கத்திரிக்காய் 2 கட் பண்ணி அப்படியே போடுவாங்க. அவ்வளவு ஒரு கொதி இறக்கிடுவாங்க. எல்லாமே கடிச்சு சாப்பிட முடியும். பருப்பு வெந்திருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும், அதோடைய முழுமையான சத்து நமக்கு கிடைச்சு. ஆனா இப்போ அவசர கால உலகத்துல இது எதுக்குமே வாய்ப்பு இல்லாம போச்சு. ஸோ அதனால சமையல்ல நிறைய தவறுகள். அப்புறம் அதுக்கு சமைக்கிறதுக்காக செய்யக்கூடிய மெனக்கடல்கள், சீக்கிரமா சமைக்கிறதுக்காக போடக்கூடிய பொருட்கள், எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டுல முதல்ல மசாலா பொருள் என்ன பண்ணுவோம் இல்லையா, வாரத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வேணுங்கிறத வெயில் காலத்துல வாங்கி வச்சுக்கோ. மிளகுலேருந்து எல்லாம், மிளகாயிலேருந்து எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் மொட்டை மாடியில முன்னாடி எல்லாம் காய வச்சு அரைச்சு 6 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு. ஆனா இப்ப எல்லாமே ரெடிமேடு கிடைக்குது இல்லையா. கரெக்டா? மீன் குழம்பு, மட்டன் குழம்பு வரைக்கும் கிடைக்குது. அது சாதம் மட்டும் வச்சிட்டீங்கன்னா போதும், சாம்பார்ல இருந்து ரசம் வரைக்கும் எல்லாம். கோயம்புத்தூர்ல குழம்பு கடைன்னு ஒண்ணு இருக்கு, இங்க இருக்கான்னு தெரியல. குழம்பு கடையிலே இருக்கு. சிக்கன் குழம்பு வேணுமா, மட்டன் குழம்பு வேணுமா, குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பெரிய மார்க்கெட், லூலு மார்க்கெட், அங்க போனா எல்லாம் இருக்கு. சரியா? பொரிக்கிறதுக்கு தனியா இருக்கு, அப்படியே சாப்பிடலாம், ஃப்ரெஷ் நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். எல்லா கடைகளும் வச்சுட்டான். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு இல்லையா. அந்த சிம்பிளிசிட்டி தான் நம்மளுடைய ஆபத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த நோ ஆயில் நோ பாயிலுங்கிறது 100% அருமருந்தா உங்களுடைய வாழ்க்கையில முக்கிய பங்கா இருக்கும். இதை நாங்க 3 நேரம் சாப்பிட சொல்றோமா? இல்லை. சரியா? 3 நேரம் சாப்பிட முடியும். நாங்க சாப்பிட வச்சுட்டு இருக்கோம். 48 நாள் சாப்பிட வைக்கிறோம், 21 நாள் சாப்பிட வைக்கிறோம், 108 நாள் சாப்பிட வைக்கிறோம். எதுக்காக? ஏதாவது பிரச்சனைனா அது குணமாக்குறதுக்காக. நீங்க எதை சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, சவர்மா சாப்பிட்டாலும் சரி, அங்க சாப்பிட்ட கேக் சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் 3 விஷயம் செய்யணும். உணவு வாயில போடுறதெல்லாம் உணவு இல்லை, உண்ணுவதெல்லாம் உணவு இல்லை. புரிஞ்சுங்களா? நீங்க எதை வாயில போட்டாலும் அது உணவு இல்லை. அழகா ஒரு கோட் இருக்கு, கிடைப்பன உண்ணாமல் வேண்டுவன உணவு. கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது எனக்கு வேணுமா வேண்டாதான், அது எனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான், என் உடம்பு, என்னுடைய வயது, என்னுடைய சூழல், கரெக்டா, இதெல்லாம் பசி, இது எல்லாத்தையும் வச்சு அது வேணுமா வேண்டாமான்னு செலக்ட் பண்ணணும்.